disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. பயமாகுதுப்பா எனக்கு. காஞ்சா படம் மாதிரியே இருக்குது. அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு. வரும்போது நம்ம பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இங்க ஆக்டிவிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஒரு பயத்தோட வந்திருக்கோம். பாருங்க எல்லாமே பாருங்க. டைம் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பின்னாடி நாங்க கரெக்டா 12 மணிக்கு வந்தோம். கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு ஒரு மணிக்கா உள்ள போலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நம்ம உள்ள பாத்துக்கங்க. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க உள்ள போனோன்னு வெளியே ஓடிடுறேன். ஆக்சுவலி நைட் டைம்ல வர்றது தான் ஃபர்ஸ்ட். என்னன்னா லாஸ்டா இருக்கும் இது ஒரு டாஸ்கா வந்திருக்கும். நார்மலா சுத்துறது வேற, பிரியாணி கையில எடுத்துன்னு பிரியாணி எடுத்துன்னு வந்தா என்னென்ன வரும்னு எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு ஒரே சொல்றேன் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்க போறோம் இந்த இடத்துல. என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். எல்லாரும் வீடியோ போடுறாங்க, இது வருது அது வருதுன்றாங்க. நம்ம என்னதான் வருதுன்னு பாப்போமே. இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா அதே சுடுகாட்டுக்கு தான். பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசிடென்ட் ஜி என்னடா மறுக்கு இந்த கீழே அன்புறம் இங்க உட்காந்துக்கலாமா? அன்புறம் இங்க உட்காந்துக்கலாமா? சார் வந்து இப்ப தர நிஸ்துன்னு ஓடுது. அங்க உட்காந்துக்கலாமா? வரீங்கன்னா கொஞ்சம் அப்படி இல்ல. அங்க போய் அங்க பாத்தீங்களா, நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் சிக்கன் பீஸ். இங்க பார், இதான் சிக்கன் டிட்டிபை. டிட்டிபை தான் ஒரிஜினல் சிக்கன் பீஸ். இது 3 பார்சல் இருக்கு. சண்டை பிடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? பைக் சூப்பரா இருக்குதா? என்ன பண்றது, பிரிக்கவே முடியல. கையில வச்சிருக்கலாம். சாப்பிட்டு வந்தேன். என்ன கையில வச்சுருந்தா முத்தர் பண்ணிட்டு வந்துடா. நீ எது பேசல ரெக்கார்ட் ஆகும்டா. ஹெட்ஃபோன் இருக்குறாங்க, மைக் இருக்குறா. டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்று சூடாக வாங்கலாம் நல்லா இருந்திருக்கும். சீக்கிரமா வாங்கிட்டோம், கடை மூடிடும்னு சொல்லிட்டு. அடுத்த முறை வேற எங்கன்னா போக சொல்லுங்க, ஜொமேட்டோவில் போட்டு வாங்கிக்கிறேன் நான் அந்த இடத்துக்கு. ஜொமேட்டோ வேற பிச்சுன்னு ஓடிடுவோம் போல அந்த இடத்த பார்த்து. முட்டை வச்சுக்கிறேன் போய், இது முட்டைக்கான் முட்டை முட்டை காண போய் ஏமாத்திட்டாங்க. லைட் கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்களா? இப்போதான் தோசை சாப்பிட்டேன். கையெல்லாம் ஒதுறது, கால் ஒதுறது, ஓரத்துக்கு ரெடியா இருக்கான் அவன் பறிச்சு.
இன்னும் 2 பேரும் போயின்னு லோடு. பேய் இருக்கா இல்லையா, இருக்கிறதுக்கு அறிகுறி தெரியுமா தெரியாதா, அது மட்டும் தெரியலன்னா உக்காந்துருக்கும். குழந்தைங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதில் தான் நான் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க சரியா. உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்ல தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்னை விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க நானும் வரேன். என்னடா பேக் பண்ணிட்டான். ரூமுக்கு எத்தனை போயிடும் சாப்பாடு. சாப்பிட முடியல, சாப்பிட்டு நிறுத்திங்க. நானே வந்து சாப்பிட்டேன், அது காலியாச்சு. நான் வந்து சாப்பிட்டுக்க முடியாது என்னால. கவி அது 2 கை வச்சு ஏய் அந்த தண்ணிக்கு நேரம் இருக்குல்ல, அது இங்கே இந்த நானும் பாரு தலைமையில பட்டு பேய் பின்னாடி வந்து குடிச்சு பாரு. அதுங்க அங்கேயே தூக்கி போடுறேன். இது கவர் மாதிரி பின்னாடியே வந்துரு போதுரா பிச்சுதான். பேய்க்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கிட்ட அறிகுறி வந்துச்சுடா. நாய் வந்து நாய் குடிச்சாங்க ஒரு தெரியும். சுகர் ஒண்ணுமே இல்லைங்க. சாப்பிட்டு சேர்ந்து வாங்கி போச்சு. அண்ணா அவளை திரும்ப அடிக்க விட்டு போகிறோம் ப்ரோ. என்னடா அவன் கண்ணு மட்டும் ஒரு மாதிரி இது. அவன் கண்ணு ஒன்னும் ஆகலையே. நீ திரும்ப உங்க அண்ணா இப்போ வர தெரியல. அவன் கண்ணு வீடியோல எடிட் பண்ணும்போது காட்ட போறாங்க. உட்காந்து எடிட் பண்ணிச்சு அவன் கண்ணு மட்டும் ஒரு மாதிரி உள்ள ஏறிச்சு. என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு பிரியாணியை ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஆளுக்கு ஒன்று முடிச்சிட்டோம். அதான் ரொம்ப ஒன்றும் தெரில, காலி பண்ணி தூக்கி போட்டானுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை மட்டும் தான் திரும்ப முடிச்சு எந்த பக்கம் ஓடுறதுன்னு நான் வழி தேடினா இருக்கான். ஒரு நேரத்துக்கு நாய் கொச்சு ரெடி ஆயிட்டு அப்படி திரும்பி நான் வருது. நாயிட்டு வந்து நாயா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆசை விடுவேன், கழுத்து சொல்ல எழுத்து வந்துடலாம் பின்னாடி வீடியோ. இன்னும் வேற கொசு சொல்லியதே கடிக்கு தான் கிடைக்குது. பேய வீடியோ இருக்கு வந்தாலும் இல்லை கொசு வீடியோ. இந்த இடத்துல அப்படிதான் நினைக்கிறேன் கொசு. சி மறுக்குங்கிறாரு ப்ரோ. அருண் ப்ரோ வந்தாட போலாம் ப்ரோ. பாலத்தை நான் ப்ரோ மந்திரம் பண்ணுக்கிறியா ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ, தானா ஆடுது ப்ரோ. பாத்தீங்களா? பார்த்துருந்தான்னு சொன்னாப்பா, பார்க்கல எத்தையும் பார்க்கல. பார்த்துருந்தா அவங்க 3 பேர் பறந்து பேரோட 2 பேரும் ஏன்னா கருப்பா தொங்கி நிற்குது. அந்த பக்கம் போறா கூட சேர்ந்து ஓட்டாங்கன்னா நீங்க மேல ஆமா ஆமா சமாதியா போச்சு. செடி முளைச்சிட்டு நிறையா உள்ள பார்த்து கடையில் போட்டு பிரச்சனை இல்லை, பேய் பற்றி பிரச்சனை இல்லை, பாம்பு இருந்துச்சுனாங்க அதான் பிரச்சனை. மழை தான் இருப்பீங்க அந்த பக்கம் அந்த பக்கம் வழி இல்லையா? அந்த பக்கம் வழி நார்மல் இல்லடா. இடம் பாரு எப்படி இருக்கு, தலைமையில வந்து ஊந்துரு போயிடா. எந்த மரத்துக்கு இருக்குது காட்டுறாங்க மேஜர். வேப்ப மரம், வேப்ப மரத்துக்கு தான் உட்காந்து சமாதி மேலே பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க. அதுவும் போட்டி போட்டுன்னு சாப்பிட்டாங்க. வேற நானும் சாப்பிடுவேன், நீ சமாதிக்கு முன்னாடி பேருக்கு தான் காட்டுற போறேன். என்ன எந்த சமாதி பேர் மேலே உட்காந்து சாப்பிட்டாங்க தான் சாப்பிட்றேன்னு வந்தது பிரியாணி. அதுவும் நான் சாப்பிட்றேன்னு வந்தேன். என்ன தவிர இவங்களாம் சாப்பிட்டாங்க உட்காந்து. மதியம் கூட சாப்பிடாம வந்திருக்கேன் நான் இதுக்காக.
கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு 3 பேரும். என்ன நடந்தாலும் சரி 3 பேர் இங்கே செத்தாலும் சரி ஒன்றா சாவரம் ஒன்றா போகிறோன்னு முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க 3 பேரும். அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. இப்போ யார் 3 பேரும்? நீ 3 பேர் தான். நான் சொன்னா இங்கே உட்காடுறேன். நாங்களும் இங்கேயும் உட்காரோம். இங்கே உட்காரு பாப்பா. இங்கே உட்கார வாடா. ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்டா இங்கே உட்கார மாட்டேன். அதெல்லாம் புதுசா இருக்கு. பரவாயில்ல அது நல்லா பரவாயில்ல. அட்வான்ஸ் அது பொம்மையை நீ வாங்கிக்கடா கையில் பேச மாதிரி. கமல் வாங்க. மாபுரம் இப்படி போலாம். கருப்பானிட்டு இருக்கிறேன். வந்து ரவுண்டு கட்டிங்க அண்ணா முன்னாடா கோயில் மேல இப்படி எல்லாம் பண்ணு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வழியெல்லாம் அந்த பக்கம் ஓட்டு அப்படியே போயிருப்போறேன். சமாதியோட இது வளைஞ்சு வளைஞ்சு போடணும். நேராக போனேன்னா முட்டி விழுந்து போயிரு வைக்கல. அப்புறமா எழுது அது உள்ளேருந்து எழுந்து வந்து எழுப்பி விட்டு ஒன்று அனுப்பும் வீட்டுக்கு. நானா அப்படிதான் பார்த்தேன். ஏதோ போன மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பார்த்து இருந்துச்சு. நாங்கள் அதான் வீட்டுக்கு முன்னாடி வீடே கிடையாது. கிடையாது. வீடு இல்லை ஃபேக்ட்ரி அது. அது முன்னாடி ரைட்டா அட்டை செகண்ட் அப்படி போன மாதிரி இருந்துச்சு. ஹலோ யாருன்னா இருக்கிறீங்களா? அப்புறம் போலாம் வேற ஸ்பாட்டுக்கு. அமைதியா இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. தாங்க முடியல. ஆள் தடியில் ஒண்ணுமே இல்லை. அங்கெல்லாம் நோண்டாங்க சமாதியை. போனா பிரிட்ஜ் வேற பார்த்தாங்கன்னா அப்படியே வந்துடுவாங்க வண்டி வச்சு. ஆமா தம்பி நீங்க அப்படின்னு பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். சரி பல்நாடு உள்ள கொண்டு போக வச்சுட்டு நான் கொடுக்குறேன் பிரியாணின்னு. இதுதான் அவ்வளோதானாச்சு சுற்றி காட்டுறது. என்ன சுடுகாட்டுக்கு வந்தோம். சுடுகாட்டில் தான் அதாவது எவ்வளோ பொதாரா இருக்குது. இந்த பொதாரில் எங்கடா போவேன்? க்ளீனாக இருந்தாலும் பரவாயில்ல. சமாதி க்ளீனாக இருந்தாலும் போகலாம். எங்கன்னா ரைட்டாக தெரியும் ஏச்சு நான் அண்ணாமலை அமுக்குமா அமுத்தாதான் செத்தே போயிடும். பின்னாடி பாரு தானே தெரிதான்ட்டேன். நான் சொல்றேன் திரும்பி பாடுறா. சரி அந்த பக்கமே திரும்பி நின்றுது. அந்த பக்கம் பார்க்காத. எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றான். அவர் திரும்பி பார்க்கக்கூடாது. சரி அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி பார்க்கறான்னு சொன்னேன். ஏற்றுக்க மாட்டேன்றான். மாதிரி இருக்குதா? ஏன்னா இது மாதிரி இருக்குதுன்றான். இப்போ பாடியில் உள்ள ஸ்ரீட்டா கால் மேல கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க. வகுத்து மேல உட்கார வயிறு வலி இருக்கட்டும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. அது மேல தான் உட்காந்துக்கிறேன் நான். பயமா கொசு அடிக்குது இல்லையா? அதுக்கு தேவை சாப்பாடு ஒண்ணுமே இல்லை கைஸ். சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுச்சு. நாங்கள் உண்மையா பேசுறோம். நாங்கள் எல்லாரும் மாதிரியும் துண்டை போத்தினா அந்த ஓடலாம். நீ பேசுறது கேட்காதடா பைத்தியக்காரா. அவனு மைக்க வாங்க என்ன பேசுறியா? அதுவும் இல்லை. யாரு ப்ரோ இவ்வளோ பேசுறான்? மைக்க வாங்கி திடீர்னு மட்டும் பாருங்க. அவன் கண்ணை மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பின்னாடி ஏதோ வந்துச்சுடா. இந்த இது பூச்சிடா. கத்திரியே நீ பாடு பேசுறியே வராது. பேச சொல்லுங்க. பேய் வந்துரு போகுது. அதுக்குள்ள பேசுறதுக்குள்ள பேய் வந்துரு போகுதுப்பா. நீ சாப்பிட்டது லெக் பீஸ் வாயிலிருந்து வெளியே வரணும். ஏமலே மண்ணு தூக்கி போட்டு கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும்.
சொல்லட்டுமா பேசுமா? இப்போ வந்து நம்ம சுடுகாட்டு உள்ள இருக்கோம் பாருங்க. இது சுடுகாடு. கீழே நிறைய நத்தெல்லாம் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டோம் நம்ம. ஆனால் எதுவுமே தெரியல. இருந்தாலும் உள்ள ஒரு பயத்தோட தான் இருக்கும். சுடுகாடு இல்லை, சும்மா கிடையாது. அம்மாலாம் சொல்லியிருக்காங்க சுடுகாட்டுக்கு யாரு கூட போகக்கூடாதுன்னு. சரி, இருந்தாலும் நம்ம பசங்களாம் வந்திருக்காங்க. பாருங்க, இவருக்கு ஒரு நம்பிக்கை தான் வந்தேன், ஏதாவது காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனே உருண்டு விடுவான்னு தெரியாது. அங்கே பாரு பேசலாம் எல்லாம் வயிறு ரொம்ப சாப்பிட்டேன். தூக்கம் வருங்களா? ஆமாம், பெஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம். கொஞ்சம் குளிர் தான். ஆனால் ஒன்று சுற்றி பார்க்குறதுலாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஆனால் பேய் இருக்க மாதிரிலாம் தெரில. ஆனால் கொஞ்சம் நம்மளே பயப்படுற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே ஏதோ வெள்ளையா பிளாக்காக இருக்க மாதிரி. வெள்ளை பிளாக் கலர் ஓடு எல்லாமே பிளாக் மாதிரி தான் தெரியும். அவங்க கூப்பிடுறது ஆமா மண்ணிலே நீ சாப்பிடுறா. நீ வந்து போயிட்டு சட்டார் வச்சுச்சுன்னா போடுவேன். எல்லாம் சொல்லியிருக்காங்க பேயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது பேயெல்லாம் இருக்கான்னு. நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பேய. இருந்தாலும் ஒரு பயத்தோட தான் உள்ள வந்தேன். எதுனாலும் ஏதோ இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருடா கொஞ்சம் நேரம் பேசுவோம். சார்லி. ஆமா, அது நம்ம போட்டு பார்த்தோன்னா பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் சரிங்க, இதோட நான் முடிக்கிறேன் வீடியோவை. ஏன்னா ஏதோ போடுறாங்களா அது போடுறாங்களா, அதனால நான் பேசிட்டு முடிக்கிறேன். எனக்கு பயம் வந்துச்சு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். போட்டு போலாம். வீடியோ வந்து பாத்தியா? இந்த மாதிரி தான் அப்படி சுத்திடும். அவனுங்களே அது கயிறு வச்சு இப்படி இப்படி சுத்த விட்டுருவானுங்க. கொசுனா கடிக்குதானா? சவுண்ட் வருதுல்ல, அது ஊன்லாம் சவுண்டு கிடையாது. அது எப்பவுமே கத்தும் நைட்ல. இருட்டா இருந்தா கத்துங்க. சுடுகாட்டுல இருக்கிற பூச்சி. அது சுடுகாட்டுல பூச்சி ஊடு கத்துவோம். சலசலான்றான் பையன் ஒரு பக்கம் சொல்ல கடிப்பாங்க. அதான் போறோம். பாரு எல்லாருமே பசங்க போறீங்க பாத்தியா? ரெண்டு பக்கம் போலாம். போலாமா? இங்கே கூட உடனே சாப்பிட்டுக்கலாம் மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இப்படி கூட பண்ணிக்கலாம் வந்து. அப்படி போலாம் முன்னாடி நத்தையா இருக்கு இந்த இடம் ஃபுல்லா. புதுசா இது அர்ஜுன் புதுசு. அர்ஜுன் நிலாடா ஒரு புதுசா பேர் போட்டுக்கிறாங்க. ஐயோ இதான வழி. ஏரியாவே பயங்கரமா இருக்கு. எல்லாரும் ரியாக்ஷன் கொடுங்கப்பா. சரி சரி. நீ எரிக்கிற இடம் தான். நிறைய போயிட்டரலாம். நீ அப்படியே ஹாஸ்டல் வசதி அப்படியே விட்டு ஓடிடுவேன். எரிமாடியில் ஓடிடுவேன். நம்ம தைரியமான நம்ம இப்போ எரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். ஐயோ நாயெல்லாம் இருக்குது கைஸ். சவுண்டு வெளிப்படுதுங்க. அந்த பக்கம் ஏதோ பார்த்து கொலைக்குது. நாய்க்குள்ளிக்கு என்னோட போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்துடும்டா. போலீஸ் வந்துடும்டா. ரோட்ல நின்றுடும். வந்துடுறே போயிடலாம். ஆனால் மெயின் ரோட் பழிச்சுன்னு தெரியும். அந்த பக்கம் போலீஸ்காரன் தான் பிரச்சனை.
அவர்தான்டா அவன் எவரும் போனா அப்படியே போயிருந்தா பிரிட்ஜு கட்டானதுக்கு அப்புறம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களா ட்ரெயின் வரும்போது பயிரா பசங்க எல்லாம் குளிக்கிட்டு பயங்கரமா டேஞ்சர். எங்க போனாலும் இந்த கேமராமேனை மட்டும் கடைசியில விட்டுறாங்க guys. கேமராமேன் எப்படி பட்டால் 10,000 ரூபாய் பின்னாடி கதறாரு. நண்பா வா நண்பா உள்ள சுத்திட்டு வரலாம் கோயிலை சுத்துற மாதிரி. ஏரா திடீர்னு காலு நவு தத்து மாதிரி இருந்துச்சுடா குச்சி பிரியாணி சாப்பிடுறேன் பிரியாணி சாப்பிடுறேன் உடனே டயர்டாக இருக்குது. நான் ஒரு ரூட்டு பார்த்து நானும் யோசிச்சேன் அவ்வளோ காலத்து ஒரு ரூம் மாதிரி சுற்றி நாங்கள் வந்துட்டுக்கே வந்துடுறோங்க. திரும்ப எங்கே வந்துக்கிறீங்க? போன இடத்துல ரிட்டுனா சுற்றி சுற்றி வந்த இடத்துக்கு முட்டையெல்லாம் முடிச்சுக்கிறாங்க ப்ரோ. எங்கே போனாலும் என்னடா ஒரு நாட்டு அடிக்குது ஆறா நாட்டு அடிக்கல பேட் ஸ்மெல். கவுச்சு நாட்டு அடிக்கல. ஆமா அடிக்குது. வருது கம்மு அடிக்குண்டா நல்லா கண்ணை முன்ன இல்லை கவுச்சு நாட்டு அடிக்கிறாங்க சீரியஸா கவுச்சு நாட்டு அடிக்கிறானா இந்த பக்கம் வருது ப்ரோ. ஏய் ஏதாவது செத்து இருந்தா கூட அது வேற மாதிரி ஸ்மெல் வரும்டா. இது ஒரு மாதிரி கவுச்சு நாட்டு அடிக்கிற ஒரு மாதிரி. ஓகே கைஸ் ஃபோன் நின்றுட்டாச்சு. ப்ரோ வெஜரு வியாபத்தில் இதோட எப்பன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. செப்பல் ஒரு செப்பல்லாம் காட்டுங்க என்னன்னா கண்ணு பார்த்து அவன் கண்ணு பார்த்து உண்மையா தான்டா நீ அங்க போய் நில்ல சீரியஸா இங்க வர இதுல வந்து படுற லோகன் எந்த கேமரால படுற ஏய் நீ அங்கே நில்றா ஏய் நிஜமா உள்ள ரெட் தத்து ஏய் சீரியஸாடா ஆமாடா தமிழ நீ வந்து நில்ல இந்த மேட்ச் ஒரு நைட் போடுறேன் பாத்தில உன் கேமரா ஆமாடா தமிழ ஒரு ரெட் நான் வீடியோல காட்றேன் நீ வந்து நில்ல முன்னாடி வந்து நில்ல இதுல இந்த கேமரால நார்மலா தெரியும். இதுல நார்மலா தெரியும். ஏய் சத்தியமா நார்மலா இதுடா திரும்ப இந்த பக்கம் திரும்ப ஏய் இத என்ன பாரு இந்த பக்கம் திரும்புடா இங்க திரும்புடா என்ன பாறா வேறங்க வந்துச்சோ இப்போ போயிடுச்சு ப்ரோ. இப்போ போயிடுச்சு ப்ரோ. இப்படி வாங்க மேட்ச் நீ தூரம் வாங்க அதா பண்ண ப்ரோ யாங்கல நீ அப்படி வாடா நீ நில்ல இந்த பாரு இங்க இல்லடா இப்ப இல்ல ப்ரோ. ஏய் இப்போ ப்ரோ அத வந்து பாறாங்க பாறா இதெல்லாம் தெரியல அதல ப்ரோ அந்த லைட்டுக்கு ரிப்ளேஸ் நடி. டேய் லைட்டே கிடையாது அங்க ரிஃப்ளெக்ஷன் ரெட் லைட் நல்லா இருக்குது உனக்கு. இங்க எங்க ரெட் லைட் ஏன் கண்ணு கடி உன் கண்ணுக்கெல்லாம் வரலடா கோமாளி அவனுக்கு பயம் வந்துச்சு அவனுக்கு ஏட்டா வட்டா ப்ரோ. நீ நில்ல இப்ப நீ 4 பேர் நில்ல நான் 4 பேர் நில்ல அங்க பாரு ஆமா அவங்க கண்ணு மட்டும் தான் தெரியுது. அவன் கண்ணுல மட்டும் தான் ரெட் தெரியுது. டேய் எப்பறா என்ன புதுசா அவனுக்கு மட்டும் இப்படி தான் தெரியுது தெரியல ரெட். ஆமாடா அவன் கண்ணுக்கு தெரியுதுடா. தோசை தூங்க பிரியாணி காசு விட்டு சொல்லுவாரு கண்ணு ரெட் ஆகி போச்சு. வீட்டுக்கு போனா என்னென்ன ரெட் ஆகுன்னு தெரியல. வர்றதெல்லாம் ரெட் ஆகும். லைட்ல பாத்ரூமே அது கூட ரெட்டா வந்து என்னடா பண்ணுவ தனியா போய் உட்கார்ந்து அந்த இடத்துல கூட்டமா அண்ணாமலை இந்த கேமரால பாரு அண்ணாமலை பாரு சீரியஸா ரெட்டே காட்டுது தமிழ சீரியஸா சும்மாலாம் சொல்லலாம் இன்னும்
இந்த நாய் பொணிக்கு முன்னுக்கு வந்து விரும்பி அவன் கண்ணு ஹைலைட் எத்தனை நான் காட்டுறேன் உனக்கு. கிளிக் பண்ணதா தெரியாதுடா. அது நைட் வியூ கரெக்டா இருக்கும் ப்ரோ என் கேமரா. காட்டு கண்ணு காட்டு. ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ஆமா நாம என்ன சொன்னேன் அதெல்லாம் தெரியல. அழகாகிற பசங்க தானே பேய் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும். ஓகே இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணோம். ஆனால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தெரில. நாங்களும் இவ்வளோ சுற்றியும் பார்த்துட்டோம். நாய் மட்டும் கொலிச்சிச்சு. அவன் கண்ணு மட்டும் நல்லா கலராக மினுங்குது வேறு மினுமினான்னு. அது மட்டும்தான். யாருக்காச்சும் ஏதாச்சும் உடம்புல ரியாக்ஷன் எதாவது தெரிஞ்சா உடம்பு புல்லடிக்கிற மாதிரி நம்மள என்ன பண்றீங்க? கண்ணு பெரும்போல் தூங்குறப்பயா? டேய் கண்ணு போயிடும் பொழுது விட்டுறேன். ஆமா எதுவுமே தெரில. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி வேற எதனா பண்ணுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, பண்ணலாம். தெரியுது. ஏன்னா அங்கே சுடுகாட்டிலே நாங்களும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் இருக்கிற இடம் நல்லா இருட்டு தான். எங்க லோகன் கண்ணிலையும் தெரியுது ப்ரோ. அருண் ப்ரோ அது ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ. அது ரிப்ளேஸ்னா அவருக்கு 2 மினிட் முடியுமா வந்துச்சு. ஏய் லோகன் நிஜமா தான் லோகன் உங்களுக்கும் தெரியுது லோகன். டேய் கண்ணு இம்மைங்க இல்ல அப்படியே தெரியுனா. டேய் இதெல்லாம் நாங்க அந்த காலத்திலேயே பார்த்துட்டோம். சரியா? கத்துறே என்ன கத்துறே பண்ற கத்துறே தம்பி பயந்து வந்ததே தப்புடா உங்கடே. அங்கே சாப்பிடுறது பிரியாணிக்கு விட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ ஒண்ணுமே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களா? நான் என்ன பண்ணுறது? அடுத்த வீடியோவில் தான் வேறு எதனா பிளான் பண்ணி செய்யணும். நாங்கள் மட்டும் தான் வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல. மொத்தம் பாருங்க 1 2 3 4 5 வெடிக்காத என்னோட சேர்த்து 6. நாங்கள் மொத்தமே நாங்கள் 6 பேர் தான் வந்தோம். 6 பேருக்கும் ஒன்றுமே நடக்கல. இனி வேறு ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் நாங்கள் எடுக்கும் போதாச்சும் சொல்லுங்கள். அதேமாரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதேமாரி பண்ணி எடுத்து பார்க்கலாம். அப்பயாச்சும் எதனா ரியாக்ஷன் கிடைக்குமான்ட்டு. இதுலேயே ஒன்றுமே இல்லை. அங்கே போன இடத்துல மட்டும் நாய் குளிச்சு அவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரி அங்கே நிற்கிறேன். போட்டோ நெக்ஸ்ட் பிளான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமாம் சக்சஸ். சரி உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறியா? மழை வர போதுடா, வேற ஒன்றும் இல்லை. பேய் மலையா? அங்கே மட்டும் ரொம்ப சவுண்ட் வர மாதிரி தெரியல. அது மரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு சவுண்டு. அது மரம் கொஞ்சம் பெருசுடா. அது மரம் அது பெருசு. அது பின்னாடியே வரானுங்க இல்லைங்களா? அது மரம் பெருசாங்க. வேற ஒன்று. சரி ஓகே முடிஞ்சிச்சு, போலாமா? மாலை போட்டு பயப்படுறாங்க. ஓகே ஓகே கைஸ், இங்கே வந்ததுக்கு ஒன்றுமே நடக்கலை. நாங்களும் பார்த்துட்டோம். பிரியாணியும் சாப்பிட்டாச்சு எல்லாருமே சேர்ந்து. கஷ்டப்பட்டு நாங்கள் தான். ஆமாம் இவங்க எல்லாருமே சாப்பிட்டானுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சுற்றியும் பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம் ஏன்னா எல்லாருக்குமே இப்போது வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். வீட்டுக்கும் கிளம்புறோம். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் இதேமாரி வேறு எங்கன்னா போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். வேறு எதனா கிடைக்குதான்ட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் வியூஸும் போதோ அதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ இதை விட கொஞ்சம் பெட்டராகவே எடுப்போம். இன்னும் எடுத்தும் காட்டுவோம். ஏன்னா இது இங்கே எதுவுமே நாங்கள் பார்க்கல. இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரில. அது ஒரு வேளை அது அவங்க எடிட்டிங்கோ என்னமோ தெரியல. பட் நிஜமாவே எதுவும் எங்கள் கண்ணுக்கு தெரில. ஏன்னா நாங்கள் வந்தவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். நாங்களும் ஃபேக்காக எதனா பண்ணியிருக்கலாம். ஏன்னா செடியாண்டு போகிறது வரது எதுனா பண்ணியிருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் பண்ணல. ரியலாக என்ன நடக்குதோ அது மட்டும் காட்டலான்னு வந்தோம். சுடுகாட்டில் வந்து சாப்பிட்லாம். ஆனால் ஒன்றும் நடக்கலை. பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. பார்த்துக்கலாம். சரி ஓகே, மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓகே பை பை. போலாமா? போலாம் 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 அப்படியே போலாம் போலாமா? இப்படியே போயிடலாம். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடக்கலை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு தம்பி? நல்லா இருந்துச்சா? பயணமா? அப்பாடி மரண பீதியில் தப்பித்த 6 பேர். அவ்வளோதாங்க, இதோட முடியுது வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பை பாய். எல்லோரும் வந்துட்டோம், ஒழுங்காக போனபடியே வந்துட்டோம். ஆமாம் சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, சப்போர்ட் பண்ணுங்க. போயிட்டு அங்கேயே படுத்துருக்கேன் பாடி கண்ணு தான்